வணக்கம். என் பேர் ஆரோக்கியமேரி. நான் வந்து விவசாய குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விவசாய குடும்பம் தான். 8வது வரையில் படிச்சிருக்கேன். கன்னிவாடிக்கு வந்து சும்மா ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு வந்து உடம்ப வந்து செக் பண்ணலாம். தோல் வியாதி மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கலான்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு விவசாய பயிற்சி கொடுக்குறாங்களாம். உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குல்ல, வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நான் ஒரு 10 நாள் பயிற்சியாக வந்து நடத்துகிறேன். ஒவ்வொரு பயிர்களுக்கு வந்து என்னென்ன பூச்சி நோய் தாக்குது, அப்போ வந்து நீங்கள் எப்படி சாகுபடி பண்ணணும், இயற்கை முறையில் விவசாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து வளங்குன்றா வேளாண்மையில் விதை உற்பத்திங்கிற பயிற்சி கொடுத்தாங்க. அது வந்து 1996 பயிற்சி கொடுத்தாங்க. தொடர்ந்து வந்து மாதத்தில் ஒவ்வொரு நாள், வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி பயிற்சி இருந்துச்சு. ஒரு மாதம் வரல ஃபுல்லாக 10 நாள் பயிற்சியாக வச்சாங்க. 10 நாள் பயிற்சி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சி நடந்துச்சு. மண், என்னென்ன வகை மண் இருக்குது, அந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது, மண், விதை, உரம், இப்போ ஒவ்வொரு பயிரில் வந்து ஒட்டு கட்டி அதிக விதை உற்பத்தி பண்ணணும்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நாங்கள் மானாவாரியில் கடலை தான் சாகுபடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம இயற்கை எரு போட்டால் நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விதை நேர்த்தி செஞ்சு போடணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வந்தோம். மொத்தம் 50 பேர் இருந்தோம். இந்த 50 பேரும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி நம்ம இந்த விவசாய தொழில்நுட்பம் நம்ம கற்றுக்கிட்டதை வந்து மற்ற விவசாயிகளுக்கு சொல்லணுங்கிற நோக்கத்தோட அதை வந்து ஒரு சங்கமாக எடுத்து செயல்படுத்தினோம். அந்த சங்கமாக ஃபார்ம் பண்ணது வந்து 1998 ஆரம்பித்தோம். அதில் ஒரு 50 பேர் இருந்தோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து 2 பேர் இருந்ததுனால அந்தந்த பகுதியில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, அது வந்து அந்த விவசாயிகளுக்கே என்ன பூச்சி நோய் தாக்குச்சு, அதோட அறிகுறி எப்படி இருந்துச்சு, என்ன மருந்து அடிச்சிங்க அப்படிங்கிறத வந்து மாதம் 1ஆம் தேதி கூட்டம் போட்டு மதியானம் 2 மணிக்கு மேலே விவாதம் பண்ணோம். அதிலே வந்து அந்த 50 பேர்த்திலே நிவர்த்தி முறைகளும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. இப்படியே தொடர்ந்து 2000 வரல நடந்துகிட்டு இருந்துச்சு. 2000 பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பி டைப் அப்சர்வேஷன் சொல்லிட்டு, இப்போ விவசாயத்துக்கு முக்கிய குறிக்கோளாக வந்து நம்ம வானிலை மாற்றங்கள்னால நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 2000 வந்து ஒரு வெதர் ஸ்டேஷன் எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்லேருந்து. அதில் பார்த்திங்கன்னா அவங்க யாராவது கொஞ்சம் ஒரு 7வது 8வது படிச்சிருந்தீங்க, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், 2 பேர் வந்து இந்த டேட்டாவை எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதில் 2 பெண்கள் வந்து நாங்கள் தேர்வு பண்ணோம், நானும் இன்னொரு பொண்ணும். இந்த டேட்டாவெல்லாம் வானிலை தகவல்கள்லாம் வந்து குறிக்க ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு தகவல் கொடுக்கறது வந்து சும்மா வாயிலே சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்களுக்கு பூச்சி நோய்னா படம் கொடுக்கணும், அதை வாய்ஸ் மூலியமாக சொன்னோம்னா நல்லா தெரிஞ்சுக்குவாங்கங்கிற நோக்கத்தில் வந்து கிராம அறிவு மையம்னு அதே 2000 ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் அந்த இதில் சேர்ந்துட்டு வானிலை தகவலும் அந்த கிராம அறிவு மையத்துலேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த விவசாயிகள் வந்து 1ஆம் தேதி சொல்லும்போது அவங்க தோட்டத்திலே போய் அந்த பூச்சி எப்படி இருக்குது, அதோட படங்கள்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஃபோட்டோ வீடியோவெலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களதே வந்து இந்த கணினியில் போட்டு காமிக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு எளிய வகையில் வந்து அந்த பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிலத்தை வந்து வளமான இதாக கொண்டுட்டு வர்றதுக்கும் அவங்க முயற்சி செஞ்சு அதிக மகசூல் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா விதை உற்பத்தி தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சாதாரணமாக நம்ம விவசாயம் செய்கிறத காட்டிலும் விதை உற்பத்தி பண்ணோம்னா விவசாயத்தில் வந்து அதிக லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து சொன்னதுனால எல்லாம் விதையாக விற்றாங்க. நல்ல மகசூலும் கிடச்சிச்சு. மழை ஒரு முக்கிய காரணமாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சரிவர விவசாயம் நல்லா வரல. அதுக்காக வானிலை தகவலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்குற மாதிரி நம்ம வானிலை மையம், இடைநிலை வானிலை முன்னறிவிப்பு மையத்தில் வந்து காலையிலையும் மதியானமும் டேட்டாவை எடுத்து நாங்கள் டெல்லியில் உள்ள NCMRWFன்னு சொல்லிட்டு நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு பூனேக்கு அனுப்பினோம். அங்கே வந்து அவங்க இங்கே இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அதாவது நம்பர்ஸில் கொடுப்பாங்க. 10, 5, இப்போ காற்றோட வேகம் வந்து 10 மணிக்கு வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குது. அப்போ லேசான காற்றா, மிதமான காற்றா, அதிக காற்றாங்கிறத வந்து விவசாயிகளுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு மழைன்னு சொன்னால் 25 மில்லிமீட்டர். இந்த வெதர் ஸ்டேஷன் வந்து 25 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு.
இது நாங்கள் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சொல்லும்போது 100% தகவல் வந்து உண்மையான தகவலாக இருந்துச்சு. அதனால் வந்து விவசாயிகள்லாம் இந்த வானிலை தகவல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எவ்வளோ வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபோன் மூலமாகவும் நிறையா தகவல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 2000 வந்து விவசாய செய்திகளை வந்து செய்திச்சோலைங்கிற ஒரு பத்திரிகை மூலம் ஒரு விவசாயியோட அனுபவம், மற்ற தகவல், அதாவது புது வகையான நோய்கள் என்ன பரவ போகுது, அதை வந்து எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த செய்திச்சோலை மூலியமாக கொடுத்து விவசாயிகளுக்கு அதையும் வாரத்தில் வந்து மாதத்தில் 2 எடிட்டாக நாங்கள் வந்து வர்ற விவசாயிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக 75 ரூபா பங்கு தொகை கட்டி வந்து சந்தா தொகை மாதிரி கட்டி விவசாயிகளை வந்து சேர்க்க ஆரம்பித்தோம். எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 விவசாயிகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க பிரச்சனைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் ஒரு 4-5 அதாவது 8 கிராமத்தில் வந்து வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வைக்க சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த கணினி தகவல்களை வந்து நாங்கள் ஒரு 45 பயிர்களுக்கான தகவல்களை வந்து குறிச்சிட்டு வந்தோம். அதாவது ரகம், பட்டம், விதையளவு, என்னென்ன பூச்சி நோய் தாக்குது, எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை இயற்கை முறையில் எவ்வளவு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே நாங்கள் புக்லெட் மாதிரி அவங்க விவசாயியோட தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து கம்ப்யூட்டரில் போட்டு வாய்ஸ் குரலும் கொடுத்து வாய்ஸ் மூலியமாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்து விவசாயிகள் ரொம்ப ஆர்வமாக அந்தந்த பகுதியில் உள்ள வில்லேஜ் நாலேஜ் சென்டருக்கு போய் இந்த தகவல் தொழில்நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ L3FTN.comங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பித்தோம் 2000. அதில் அதாவது ஒட்டஞ்சத்திரம் market.comங்கிற வெப்சைட் ஆரம்பித்து விவசாயிகளுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. விலை விபரம்லாம் தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் வந்து முன்கூட்டியே நம்ம விலை விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல விலைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ விவசாயிகள்லாம் 2 தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஒட்டஞ்சத்திரம். அதில் வந்து ஒவ்வொரு கடைகள்லேயும் வந்து என்னென்ன காய்கள் வருது, முதல் தரம் என்ன விலை, 2ஆம் தரம் என்ன விலை, எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கிறத வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக தெரியப்படுத்திட்டோம்னா பாம்பே, கல்கத்தா அங்கங்கே இருக்கிறவங்க வந்து இந்த கடையில் வந்து இவ்வளோ காய் வந்திருக்கு, நம்ம ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டுட்டு காய்களை வந்து வாங்கிக்கிட்டோம்னா நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறது. முருங்கைக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஏற்றுமதி செஞ்சு நல்ல விலைகள் கிடைக்கவும் எல்லாமே இந்த வெப்சைட்டை பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம பகுதியில் இருக்க விவசாயிகள் மட்டும் இதை பயனடைஞ்சால் பத்தாது, உலக லெவலுக்கு கொண்டு வரலாங்கிற நோக்கத்தில் வந்து L3FTN.comங்கிற அந்த ஒட்டஞ்சத்திரம் market.com மாற்றிட்டு L3FTN.comங்கிற வெப்சைட்டை ஆரம்பித்து அதில் நாங்கள் விவசாயிகள்கிட்ட எடுத்த அதாவது ஒவ்வொரு பயிர்களோட ரகம், பட்டம் அதெல்லாம் எடுத்தோம்னா அதை புக்லெட்டாக போட்டு விரிவாக்க அலுவலர்கள்ட்டெல்லாம் காட்டி இந்த விவசாயிகளோட தகவல்கள் வந்து சரியான தகவல்களாக இருக்குது அப்படி இருக்குதான்னு மதிப்பீடு செஞ்சு அதை வந்து நாங்கள் பயிர் வாரியாக குறிப்புகளாக இந்த மாதிரி ரகம், பட்டம், விதை அளவுங்கிறது மாதிரி ஒரு 55 பயிர்களுக்குரிய தகவல்களை வந்து இந்த வெப்சைட்டில் போட ஆரம்பித்தோம். இங்கே மட்டும் இல்லை, உலக லெவலில் எங்கே இருக்க விவசாயிகள் வந்து இந்த தகவல்களை பார்த்துட்டு நல்லா பயனடைஞ்சிக்கிட்டாங்க. அது வந்து வாழ்நாள் கல்விங்கிற விவசாயிகளாக வந்து ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிற மாதிரி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வந்து L3pedia.comனு சொல்லிட்டு இயற்கை இடுபொருட்கள், பஞ்சகாவியா தயாரிக்கிறது, அமிர்த கரைசல் தயாரிக்கிறது, அரப்பு மோர், இந்த மாதிரி ஒரு இயற்கை இடுபொருட்கள் வந்து ஒரு 10 இது வந்து ஆரம்பித்து அவங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி வீட்டிலே பயன்படுத்தி நல்லா வளர்ச்சி டானிக்க மாதிரி இயற்கை முறையில் மண்ணோட வளம் கெடாமல் இயற்கை முறையில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் மூலமாக இப்போ அதுதான் ரொம்ப பிரபலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2013 வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம். ஃபேஸ்புக்கில் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 658 தகவல்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயியோட அனுபவம் சொல்கிறதுனால அவங்க வந்து நான் இந்த ரகம் போட்டேன், எனக்கு வந்து இவ்வளோ ஈல்டு கிடச்சிச்சு, இதில் வந்து இந்த பூச்சி நோய் தாக்காமல் இருந்துச்சு, நான் மல்ச்சிங் சீட்டு போட்டேன், களையை கட்டுப்படுத்தினேன், சொட்டு நீர் போட்டு வறட்சியில் வந்து தண்ணி வந்து சேகரிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அவங்க அனுபவத்தெல்லாம் வந்து எடுத்து இந்த வெப்சைட்டில் ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், வெப்சைட்லேயும் அவங்க அனுபவத்தையும் போட்டோம் உழவர் குரல்ங்கிற தலைப்பில். இது மட்டும் இல்லாமல் அவங்க இதவே வீடியோவாக எடுத்து யூடியூப் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து இது ஓரளவுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வானிலை தகவல் கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக எங்கள் பகுதிக்கு ஒரு 2000 விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெயிலையும் மழை வரும், வெயில் அடிக்கும்,
நீங்கள் வந்து அதுக்காக மருந்து அடிக்கலாம், இல்லை தண்ணி பாய்ச்சலாம், உரம் போடுறத தவிருங்க அதிக மழை பெஞ்சிச்சுன்னா அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து மொபைல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த பக்கம் தெளிவடைஞ்சிட்டாங்க. அதாவது புது புது யுத்திகளை வந்து கையாண்டு அவங்க வந்து விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் அடையணுங்கிற நோக்கத்தில் இப்போ நிறையா புது தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நன்றி.